100% ரெட் கார்டு கொடுத்தே ஆகும். அம்ருதீன் பாரு கிட்ட சண்டை போட்டது இந்த காரணத்துக்காக தான். நீ ரொம்ப இன்னசென்ட், அவன் தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்லாம் நீ ப்ரொஜெக்ட் பண்ணாத. உள்ள போய் ஃபர்ஸ்ட் உடைச்சது நான் தான். அது எபிசோட்ல வரவே இல்லை. என்னை வச்சு ஏதாவது அவனை வெறுப்பேத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கமருதீனால 32 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. பட் இது நான் சொன்னதுக்கு அப்புறம் பாருக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமா ஒரு சண்டை வந்துருச்சு. இருட்டு அறையில அவங்க வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். திவ்யா, சபரி, கனி இவங்க எல்லாரும் பாரு வந்து அமித்துக்கு லேகியம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப அசிங்கமா இருந்தது. யார் வந்து டிசர்வே இல்ல டைட்டில் வின்னருக்கு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆச்சு தான். பட் அவங்க டைட்டில் வின்னருக்கு தகுதியானவரா அப்படின்னு சொன்னா நான் இல்லைன்னு தான் சொல்றேன். நீ எப்படி ஒரு பொண்ணு கிட்ட எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? உங்க விளையாட வந்துட்டாங்கன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாரும் சமம் தானே. வணக்கம் அமித். வணக்கம் பண்டிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், நானும் நல்லா இருக்கேன். நீங்க வந்து வைல்ட் கார்டா உள்ள போறீங்க அப்படின்றவும் நிறைய கேள்வி இருந்தது. இன்னும் ஒரு உள்ள போய் என்ன பண்ண போறாரு, என்னென்ன வந்து டாஸ்க் விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு போன விஷயம் வந்து உள்ள நடந்ததா, அதை பத்தி சொல்ல முடியுமா? நான் நினைச்சு போன விஷயம் வந்து உள்ள போய் டாஸ்க்ல ஆகட்டும், டாஸ்க் இல்லாத டைம்ல எவ்வளோ நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், அப்புறம் நான் அனலைஸ் பண்ண விஷயங்களை எல்லாம் எப்படி இதை நான் கொண்டு போய் அங்க ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுவேன் அப்படி எல்லாம் நான் நினைச்சேன். அது எல்லாமே நடந்திருக்கு. ஒரு ஆக்டிங் டாஸ்க், நான் சம்திங் லைக் இந்த ஸ்கூல் டாஸ்க், அதுல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து பண்றது, அப்புறம் கோர்ட் டாஸ்க்ல இன்னொரு ஜட்ஜ் பூபதிங்கிற ஒரு கேரக்டர் பண்றது, எல்லாமே என்னோட ஸ்பேஸ்ல அது ரொம்ப என்னால விளையாட முடிஞ்சது. அதை தாண்டி மியூசிக் கம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நான் கானா வினோதோட எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நிறைய விஷயங்கள் நான் எதிர்பாராத விஷயங்களை நான் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்னோட லுக்ல மாத்துறது, இப்போ ஃபிட்னஸ் ஓடுறது பண்றது எல்லாத்தையும் நான் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் அங்க பண்ணேன். ஸோ இட் இஸ் எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சூப்பர். உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா உள்ள போயிட்டு வந்துட்டு வெளில வந்துட்டு அப்புறமா? உங்களுக்கு இல்ல ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு அங்க போயிட்டு நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கு, நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். பட் எதுக்குமே நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னோட வளர்ச்சிக்கு, என்னோட growth எப்படியாவது ஒரு வழி கொடுக்கும். ஏன்னா அடுத்த என்னோட ஜேர்னிக்கு எப்படியாவது அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏதாவது நடந்தா, அது எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சாப்டர் இன் மை லைஃப். இந்த ஒரு 56 நாள் வந்து எனக்கு பெரிய பெரிய சாப்டர். இதுக்கு முன்னாடி நானுக்கும் இதுக்கு அப்புறம் வர நானுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம். ஆடியன்ஸே வந்து என்ன சபரியா சண்டை போடுறது, விக்ரம்க்கு என்ன எப்படி ஒரு ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பார்த்தோம். நீங்க அந்த ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அதை பத்தி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல முடியுமா? இல்ல, சபரி வந்து இப்போதான் ஏதோ ஒண்ணு பண்றாரு சொல்றாரு அப்படிங்கிறதா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவருக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. ஆனா அதை எப்பவுமே மூடி மறைச்சுதான் வச்சிருந்திருக்காங்க இத்தனை வாரங்களா. ஸோ அது பார்க்கும்போது இப்போதான் சபரி கொஞ்சம் விளையாடுறாரு, கொஞ்சம் பார்க்க முடியும், சபரி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. விக்ரம் ஐ ஃபீல் ஹி இஸ் ஸ்லோலி பிகமிங் அந்த டார்க் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து அதை தனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹியூமர் வழியா அது வெளிப்படுத்தி அதுக்கான ஒரு குஷன் பண்ணிடலாம். டார்க் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு குஷனோட அந்த செருப்படி அடிக்கலாம் அப்படின்னு எப்பவுமே பண்ணியிருக்காரு. அந்த டார்க் ஹியூமர் அப்படிங்கிற அந்த ஒரு குஷனும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருது. அந்த செருப்படி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் என்னால பார்க்க முடியும். பிகாஸ் கேம் இன்னும் தீவிரமாக ஆக அந்த ஹியூமரை விட்டுட்டு வெறும் டார்க் மட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் அவரோட உண்மையான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வெளில வந்ததுக்கு அப்புறமா பிசிக்கலா வந்து கமருதீனும் பாருவும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வல்கரா இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன இப்படிலாம் வந்து பண்றாங்க இருந்துச்சு. உள்ள இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பாரு அண்ட் கமருதீனோட 2 பேரும் உள்ள சண்டையா இருக்கட்டும், இந்த வந்து பேட் டச்ன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் போச்சு இல்லையா? அதை பத்தி நீங்க ஏன்னா 2 பேர் கூட இருந்திருக்கீங்க, 2 பேர் கூட க்ளோஸா இருந்திருக்கீங்க. பாரு கிட்ட வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்களா? சோ அதை பத்தி சொல்ல முடியுமா? ஸோ போறதுக்கு முன்னாடி இந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இது எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு அந்த கிளிப் வேற வைரல் ஆச்சு. அந்த ஏதோ இப்படி நீல ஏதோ தொடுறாங்க அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் நான் உள்ள போய் ஃபர்ஸ்ட் உடைச்சது நான் தான். அது எபிசோட்ல வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வைஃப் சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் ஃபர்ஸ்ட் போய் இந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதே நான் தான். அது வரைக்கும் பிரஜனும் சாண்ட்ராவும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி மறைமுகமா பேசிட்டு இருந்தாருங்களே தவிர அது கிளியரா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லல. சோ இது நான் சொன்னதுக்கு அப்புறம் பாருக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமா ஒரு சண்டை வந்துருச்சு. அண்ட் அது கொஞ்ச நாள் அவங்க பேசவே இல்லை. அண்ட் ஐ வாஸ் டெல்லிங், நான் பாரு கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், கமருதீன் கிட்டயும், நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அது இது அவ்வளோ அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுறது, பிரியறது, சேர்றது, பிரியறது அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. பட் அது எல்லாமே ஒரு 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 எல்லைக்குள்ளேயே இருந்தது. ஒரு ஒரு லிமிட் தாண்டல. அவங்க வந்து க்ளோஸா இருக்கும்போதும் சரி, அவங்க சண்டை போடும்போதும் சரி, இந்த மாதிரி அடிச்சு, எத்தி உதைச்சு இதெல்லாம் நான் பார்க்கும்போது சுத்தமா பண்ணல. ஓகே. ஏன்னா அவங்க என்கிட்டயும் இத சொல்லியிருக்காங்க. நான் ஒரு விஷயத்த நான் போய் இது பண்ணாதீங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆக்சுவலா தன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது கமருதீனும் சரி, பாருவும் சரி, வினோதும் சரி எல்லாரும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, உன் மேல ஒரு மரியாதை இருக்கு, நீ சொல்றதுனால நீ ஓகே நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் அங்க கத்த வேண்டிய அவசியம் இல்லை. கமருதீன் இதை பண்ணாத அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கத்துனா அவர் அதை ஏத்திருக்க மாட்டார். பட் நான் அப்படி அவருக்கு புரியுற விதத்துல நான் சொன்னதுனால நான் இருக்கிற வாரங்கள் முழுக்க அவங்க அவ்வளோ வயலன்ஸோ அக்ரெஷனோ கெட்ட வார்த்தையோ அவ்வளோ அவங்க டிஸ்பிளே பண்ணதே இல்லை. இது வரைக்கும்னா சேது சார் வீக்கெண்ட்ல எல்லாம் கமருதீன் நீ வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன், நல்லா டெவலப்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கேன், அப்படியே growth காமிச்சிட்டே இருங்க, நீங்க கடைசி வரைக்கும் வருவீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு growth இருந்திருக்கு. சோ நான் நான் போய் ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ள இப்படி ஒரு ஒரு ரொம்ப ஒரு வர்ஸ்டான ஒரு சண்டை, அது எப்படி அதை பாக்குறதுக்கு எனக்கு இதனால தான் இப்போ நான் வெளியே வந்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சோ, நான் இருந்திருந்தா இதை கொஞ்சமாவது நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் சொன்னாங்க கமருதீன் கண்டிப்பா வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், இவர் வந்து ரொம்ப வயலண்டா பேசுறாரு, பிசிக்கலாவும் அடிக்கிறாரு, மென்டலாவும் வந்து பீப்புள உள்ள இருக்கிறவங்க அடிக்கிறாங்க அப்படின்ற போது அதுல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? கண்டிப்பா இந்த மாதிரியான வயலன்ஸ் அண்ட் அன்பிரைடல்டு அக்ரெஷன் வந்து இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். அவர் அப்படி பண்ணார்னா, அந்த மாதிரி வார்த்தை சொன்னார்னா 100% ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். ஓகே. இப்போ இந்த ப்ரோமோஸ்லாம் பார்த்தோம். இதுவும் ரொம்ப வல்கரா தான் இருந்துச்சு. பார்க்கவே முடியல. மேபி ஃபியூச்சர்ல குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா கமருதீனுக்கு? இது பண்ணதுக்கே இந்த தகாத வார்த்தையில யூஸ் பண்ணதுக்கே அவ்வளோ அக்ரெஷன் காமிச்சதுக்கே கண்டிப்பா கொடுக்கணுங்கிறேன். ஃபியூச்சரை பத்தி சொல்ல, உடனே கொடுக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட்லாவது கொடுக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஓகே. பாரு அண்ட் கமருதீன் சண்டை போடுறாங்க, திருப்பி ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, திருப்பி சண்டை போடுறாங்க. உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அவங்களுக்காக நிறைய விஷயம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க. சோ அதனால உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி சொல்ல முடியுமா? ஆமா, நான் அங்க இருக்கும்போதும் சரி, நான் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, பார்க்கவே முடியல, நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி. கமருதீன் பாரு கிட்ட ஒரு தடவை சண்டை போட்டதே இந்த காரணத்துக்காக தான். அது பல வாரங்கள், ஒரு மேபி 5-6 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க அன்னைக்கு எனக்கு இன்னும் அது டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு, நீ எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னு திடீர்னு அந்த விஷயம் வந்துச்சு. அப்போ கூட நான் பாரு கிட்ட சொன்னேன், அவர் ஏதாவது ஒண்ணு சொல்றாருன்னா நீ அதை கேட்கணும், நீ தான் அப்பாண்டமான பழி போட்டிருக்க, நீ அப்படியெல்லாம் அதை பத்தி பேசாத அப்படி பேசாதன்னு சொல்ல முடியாது. அவருக்கு சொல்றாங்கன்னா நீ கேட்கணும், அதுதான் நீ தப்பு பண்ணிருக்க, நீ தான் அதை இது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி, ப்ளீஸ் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ். பாரு, நீ வந்து அம்மா வராங்கிறதுனால நீ ரொம்ப இன்னசென்ட், அவன் தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்லாம் நீ ப்ரொஜெக்ட் பண்ணாத. இது கூட நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு வந்திருக்கா இல்லையானே தெரியல. பட் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். என்னோட பேரு ஒரு கட்டத்துக்கு மேல அது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆக ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, சேர்ந்து. அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேல எனக்கு உங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க என்ன கூப்பிடாதீங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் திஸ் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இன்னொரு விஷயம் உங்களுக்காக நீங்க ஸ்டாண்ட் பை பண்ணது என்னன்னா, அந்த பாரு வந்து கமருதீன்கிட்ட பேசினது வந்து லைக் உங்ககிட்ட பேசினா பொசசிவ் ஆகும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, உங்ககிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. நீங்க ஸ்டாண்ட் எடுத்து சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி கண்டென்ட்காக யூஸ் பண்ணாத அப்படின்னு. அது எப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு? அதை பத்தி உங்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்க அப்போ சொல்லும்போது தான் நான் என்ன உண்மையிலே அப்படியா பழகிட்டு இருக்கேன் என் கூட. பிகாஸ் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவங்க பக்கத்துல நான் வந்து அவங்க லிட்டரலி ஒரு தங்கச்சி மாதிரி தான் நான் பாக்குறேன். அது நான் சொல்றது இல்ல, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி இவங்க அண்ணன், இவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்ல பிடிக்கல. பட் நான் அவங்கள பார்த்தது அப்படிதான்.
ஸோ அவங்க வந்து எப்படியோ லைட்டா சாஞ்சாங்க. ஸோ அது சாயும் போது ஓகே ஷீஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பட் கமருதீன் அப்படி பாஸ் ஆகி போகும்போது நான் கவனிக்கல. இவங்க தான் கவனிச்சிருக்காங்க பாரு. அண்ட் வினோத் கிட்ட பேசும்போது வேற யாரோ இருந்தாங்க அங்க. நான் இது கமருதீன் போனால அப்போ இங்க நான் சாஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்து கூட அவன் காண்டா இருப்பான். அது எனக்கு தெரியும். ஸோ நான் எனக்கு என்ன இது என்ன வச்சு ஏதாவது அவனை வெறுப்பேத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னது இது அப்படின்னு நான் உடனே கேட்டுட்டேன். டோன்ட் யூஸ் மீ ஃபார் யார் அவனை ஜெலஸ் ஆக்குறதுக்கு என்ன எல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா அப்படியெல்லாம் இல்ல நான் அப்படியெல்லாம் எனக்கு அது தோணுச்சு அவ்வளவு அந்த தாட் மட்டும் வந்துச்சு அதுக்காக எல்லாம் உன் கூட நான் அப்படி பழகல அப்படின்னு சொல்லும்போது ஓகே பி வெரி கேர்ஃபுல் என் கூட அப்படி நீ பழகுற வேலையெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காத நான் அதுக்கான ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. 2 பேரும் உண்மையிலே லவ் ஸ்டோரி பண்றாங்களா? இல்ல உண்மையிலே கன்டென்ட்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கா? பாரு அண்ட் கமருதீனோட விஷயம். எனக்கு அது நான் நினைச்சேன் அது ரியலா தான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. பட் இது போறத பார்த்தா அவங்க ஆக்சுவலா அப்படிதான் இருக்காங்க. அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. கமருதீனும் சரி, பாருவும் ஓ! சரி. அவங்க 2 பேருமே கன்ஃபியூஸா தான் அவங்க இருக்காங்க. ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ஓகே. கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. ம். அவங்களோட பாஸ்ட் வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா ம். அப்படிதான் இருந்திருக்கு. பாருவும் சரி, கமருதீனும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட்மெண்ட் காட்ட முடியாதது அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்க கதை கேட்கும்போது எனக்கே தோணிருக்கு பல வாட்டி. ஓகே. இப்போ இந்த கமருதீனால 32 வயசு ஆயிடுச்சு. இது ம். வரைக்கும் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. பட் யாருக்கும் அந்த கமிட்மெண்ட் குடுக்க முடியல. என்ன பார்த்து நெறைய பொறாமைப்பட்டிருக்காரு. எப்படி 26லயே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது நானும் பண்ணியிருந்தா இந்நேரம் எனக்கும் குழந்தை குட்டி எல்லாம் ம். இருந்திருக்கும். என்னால கமிட்டே பண்ண முடியல. நான் ரொம்ப இது வேணுமா? வேண்டாமா? வேணுமா? வேணாமா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த ஆசிலேஷன்லயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஃப்ரெண்டுனா அவனுக்கா நான் என்ன வேணா பண்ணுவேன். அதனால தான் வினோத்துக்கும் அவருக்கும் இருக்கிற ம். பாண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இன் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இஸ் வெரி வெரி வீக். எனக்கு நான் நான் கமிட் பண்ணுமா வேண்டாமா? அதே மாரி பாருவும். அதனால தான் அவங்களுக்குள்ள அவ்வளோ சண்டை. ஒரு பக்கம் பாரு வந்து ஓகே என்னோட கேமை இவன் தான் அஃபெக்ட் பண்றான். இதுவே ஆ, கமருதீன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் வேற மாதிரி கேட்டிருப்பேன். நான் பழைய பார்வை ஒரு பவர்ஃபுல் பார்வை நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு இவங்க ஒண்ணு யோசிக்கிறாங்க. கமருதீன் வந்து எல்லாரும் இவ்வளவு இது பார்வால தான் நான் வீக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே நான் பார்வ கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 4 மணி போல வந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு 8 மணி போல சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி தான் அவரு இப்படி இப்படி பாரு நோ பாரு பாரு நோ பாரு அந்த மாதிரி போயிட்டே இருப்பாரு. ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி சில சமயம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் அது வந்து அது வேணும்ட்டே பண்றாங்களா லவ் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்க அது என்னால சொல்ல முடியும். பிகாஸ் அப்படி தெரியல. அவங்க ம். இயல்பாவே அப்படிதான் இருக்காங்க. பட் இது கண்டென்ட்டா மாறுதுன்னு அவங்களுக்கு தெரியும்னு நான் தோணுது. ம். இது கண்டென்ட்டா மாறுது. இத வச்சு நம்ம வந்து இன்னும் இது ஏன் தடுக்கணும்? இது தானா வந்து என் மடியில விழுந்திருக்கு. இந்த மாரியான ஒரு கண்டென்ட், இந்த மாரியான பெர்சன் என் மடியில விழுந்திருக்கு. இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அப்படின்னு அவங்க நெனைச்சிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறமா சில லைக் அன்சீனான எபிசோட்ஸ் பார்த்திருப்பீங்க. இல்ல உங்களுக்கே பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும்ல. இந்த கன்டென்ட்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி இருக்கும். இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி இருக்கும். சோ நீங்க பார்த்து ஓகே இது வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோ டெலிவிஷன்ல அப்படின்னு நீங்க யோசிச்ச ஒரு சீன் இல்லனா ஒரு எபிசோட்ஸ் ஏதாவது இருக்கா? அதான் அந்த ஒரு ரீசென்ட்டா ஒரு விஷயம் கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருந்தது என்ன பத்தி. ஆ திவ்யா, சபரி, கனி இவங்க எல்லாரும் ஆ பாரு வந்து அமித்துக்கு லேகியம் குடுத்துட்டாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு ஒரு ம். ரொம்ப தகாத வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க. நான் வந்து கனிய அப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் ரெஸ்பெக்ட் பண்றேன். சபரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சபரி பத்தி எங்கேயும் நான் அந்த மாரி எல்லாம் நான் பேசினதே இல்ல. திவ்யா எல்லாம் நான் ஒரு அந்த கேம்ல வச்சு மட்டும் தான் அவங்கள வந்து விமர்சிச்சிருக்கேனே தவிர, அவங்கள பத்தி பெர்சனலா நான் எங்கேயோ பேசினது இல்ல. ஆனா 3 பேரும் என்ன பத்தி அப்படி பேசி கிண்டல் அடிச்சு எனக்கு முதுகு பின்னாடி பேசியிருக்காங்க. அந்த அந்த ஒரு லேகியம் விஷயம் அப்படிங்கிறது ம். எனக்கு ரொம்ப சிக்கா இருந்தது. ரொம்ப அசிங்கமா இருந்தது எனக்கு. அது எப்படி நீங்க அப்படி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அந்த மாரி ஒரு விஷயம் எப்படி ப்ரொஜெக்ட்டா இருக்கும். அது ப்ரொஜெக்ட் இல்ல. அங்க பேசுறதே ஒரு தப்பு தான். நான் ஓகே. இல்லாதப்ப அப்படி பேசுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய ம். தப்பு. அந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ ஐ ஃபீல் தட் வாஸ் ஒன் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் பாருக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற அந்த இந்த இருட்டு அறையில அவங்க வந்து அவங்க வாட் எவர் அவங்க என்ன பண்றாங்களோ வாட் எவர் அந்த நாயை குலைச்சது இந்த மாதிரியான விஷயம்லாம் எனக்கு என்னடா இது இல்ல பசங்க கூட பாக்குறாங்க இந்த ஷோவை. இட்ஸ் ம். நாட் ஓன்லி அடல்ட்ஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதை போய் நீ ஏன் அது ஏன் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணிருக்கு.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி எல்லாம் நடந்திருக்கு உள்ள ம். அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. இப்ப உள்ள யார் ரொம்ப ஃபேக்கா இருக்கான்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் உள்ள இருந்து ரியல் பீப்பிள் பார்த்திருப்பீங்க. இப்ப வெளியில வந்து ஒரு டெலிவிஷன்ல பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, யார் ரொம்ப ஃபேக்கா இருக்கா? எனக்கு விக்ரம் கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தோணுது. விக்ரம் அண்ட் சபரி. ம். அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. சபரி இப்பதான் கொஞ்சமாவது தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமா மாறிட்டு இருக்கு. ஓகே. பிகாஸ் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்த சபரி இப்போவாவது கொஞ்சம் பேசுறாங்களே வந்து அப்படின்னு ம். இந்த ரீசென்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கொஞ்சம் தோணிச்சு. பட் விக்ரமோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு மென்டார் இந்த மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாய வெளுத்து போயிட்டு இருக்கு. ம். அவரோட எப்படி கேமுக்காக என்னெல்லாம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு தோணுது. ஓகே. இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு. யார் வந்து டிசர்வே இல்ல டைட்டில் வின்னருக்கு அந்த கீழ் டாப் 3 வரதுக்கும் டிசர்வே கிடையாது. அதுக்குள்ள வந்து வெளியில வந்துரணும் அப்படின்னு நினைக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் யாரு? எனக்கு சுபிக்ஷா தோணுது. ஓகே. சாண்ட்ரா தோணுது. ஓகே. ஆனா நீங்க உள்ள சாண்ட்ரா கூட தான் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு பாண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஏன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு? இல்ல மாறல. எனக்கு அப்போ ம். கூட எனக்கு அவங்க டைட்டில் வின்னரா இருக்கணும்னுலாம் ம். தோணுனதே இல்ல. பிகாஸ் அவங்க பண்ண நெறைய விஷயங்கள் எனக்கு அப்போ கூட உடன்பாடு கிடையாது. பட் யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, என்னால சும்மா அப்படி பார்த்துட்டு போக முடியல. ஓகே. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப சங்கடப்படுறாங்கன்னா, ம். எனக்கு அங்க உட்கார்ந்து பேசணும்னு தான் அத தாண்டி எனக்கு வேற எதுவும் தோணல. ம். சோ அங்க அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆச்சு தான். அது ஒண்ணு இல்லன்னு சொல்லல. பட் அவங்க டைட்டில் வின்னருக்கு தகுதியானவரா ம். அப்படின்னு சொன்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஓகே. இப்போ சாண்ட்ரா வந்து எங்களால வந்து எப்படி சொல்றது? ஜட்ஜே பண்ண முடியல. விக்ரம் கூட இருக்காங்க, பாரு கூட இருக்காங்க, அப்புறம் கமருதீன் கூட ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்போ இந்த வீக் ஃபுல்லா வந்து விக்ரம் கூட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீனுக்கும் பாரு கூடயும் வந்து சண்டை அப்படின்றதுனால. ம். என்னதான் அவங்க ரியல் ஃபேஸ் உண்மையிலே ஃபேக்கா இருக்காங்களா? இல்ல எப்படி அவங்களோட சிச்சுவேஷன் அவங்கள மாத்துதா? அத பத்தி சொல்ல முடியுமா? சாண்ட்ரா வந்து ஐ ஃபீல் சில இடங்கள்ல ரொம்ப ஃபேக்கா இருந்திருக்காங்க. ஏன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாருவோட அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ம். அவங்க கண்ல அடிச்சாங்க இல்லையா? அதுல அ உங்களுக்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இருக்கா அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கும்போது, இல்ல, இல்ல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. இவங்களா ஒண்ணு சொல்லிட்டாங்க. அப்படியே கேரி ஆயிடுச்சு. பட் வெளியில வந்து பார்க்கும்போது நான் பார்த்தேன் தட் அவங்க அந்த அந்த இதுல அந்த தீர்ப்புல அவங்க ஆக்சுவலா அக்ரி பண்ணியிருக்காங்க. ம். ஆமா சரிதான், ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய அந்த பால் ஊத்துற விஷயம், எஃப்ஜேக்கு பால் ஊத்துற ஒரு விஷயம். நான் இத கேட்கவே இல்ல, நான் இத கேட்கவே இல்ல அப்படின்னு ம். வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாங்க. ஆனா வெளிய வந்து பார்த்தா அவங்க ஆக்சுவலா அத கேட்டிருக்காங்க. ம். அது நடந்திருக்கு. அதெல்லாம் குறும்படமா காட்டவே இல்ல. இதெல்லாம் பண்ணியிருந்தா அப்போ அவங்களோட இது ரியல் ஃபேஸ் அப்பவே தெரிஞ்சிருக்கும். அவங்க பொய் சொல்லியிருக்காங்க நெறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க ஃபேக்குன்னு தோண வைக்குது. ஸோ அவங்க வந்து விக்ரம் கிட்ட இந்த அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கியாஸ் கிரியேட் பண்ணிட்டு அங்க போனத எஸ்கேப் நான் ஆயிரும். பார்த்திருக்கேன். ஸோ எஸ்கேப் ஆகுறதுல அவங்க சொல்லிட்டு அங்க நீங்க அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி ம். சொல்லிட்டு போயிடுறாங்க. அத நான் பார்த்ததுனால எனக்கு சில விஷயங்கள் அவங்க பண்றது ஃபேக்கா இருக்கு. பட் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஃபேக்கா தான் தோணுது. ஓகே. விக்ரம் வந்து இந்த இது நாமினேஷன்ல வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள் சொல்லி திவ்யா வந்து நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து ஸ்டாண்ட் பை பண்ணாங்க. ஓகே. இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? அத பத்தி சொல்ல முடியுமா? அந்த எபிசோட்ஸ் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அந்த எபிசோட் நான் பார்க்கல. அந்த ப்ரோமோ மட்டும் பார்த்தேன். ம். அந்த அயோக்கியத்தனம், இது வந்து ம். ஃப்ராடு ஃப்ராடு. இந்த மாரியான விஷயம். அது ஹார்ஷா தான் தோணுச்சு. பட் சொல்லக்கூடாத ஒரு தகாத வார்த்தை அப்படின்னு எனக்கு தோணல. ம். இப்போ ஒரு ஒரு மேன் இன்னொரு மேனுக்கு வந்து நீ ஒரு ஃப்ராடு, அயோக்கத்தனம் இந்த மாரி எல்லாம் சொன்னா அந்த அது வந்து விமர்சிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். பட் அதுக்காக கண்டனம் எல்லாம் தெரிவிக்க முடியாது. அவங்களோட கருத்து தானே அது. இட்ஸ் நாட் தட் ஹார்ஷ் தட் அது வந்து அவங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டு, ம். "நீ எப்படி இப்படி சொல்லலாம்?" எப்பவுமே இந்த மாரியான விஷயத்துல தான் ரொம்ப அப்ஸ்க்யூரா போயிட்டு இருக்கு இந்த கேம். எஸ்பெஷலி இந்த சீசன். நீ எப்படி ஒரு பொண்ணுகிட்ட இப்படி ஒரு கேள்வி ம். கேட்கலாம்? என்னது இது? இப்போ அவங்க விளையாட வந்துட்டாங்கன்னா, ஆம்பள, பொம்பள எல்லாரும் சமம் தானே. அப்படிதானே நாங்களும் விளையாடுறோம். அப்படிதான் இந்த ம் நான் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டோ, இல்ல ஃபீமேல் கண்டஸ்டன்ட் என்னையோ அப்படித்தானே பார்க்குறோம். ஒரு சமமா தான் ம். பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது, நான் எப்படி ஒரு பொம்பளைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி எடுபடும்னு தெரியல. சோ நீ எப்படி ஒரு பொம்பளைய பார்த்து ஒரு ஃப்ராடு, நீ ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றது தப்பு. இதுவே வந்து வினோத் கிட்டயோ, இல்ல ஒரு சபரி கிட்ட சொல்லியிருந்தா, ம். அது எல்லாரும் என்ன என்ன சொல்லியிருப்பாங்க?
ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் கொந்தளிச்சிருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு சுத்தமா இது இல்ல. உங்களுக்கும் வினோத்துக்குள்ள பாண்டிங் செமையா இருந்தது உள்ள. சோ இப்ப நீங்க வெளியில வந்துட்டு கூட அவர் ரீல்ஸ் தான் ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அவர் பாண்டிங் பத்தி சொல்ல முடியுமா? எனக்கு வினோத ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட். இன்னைக்கும் என் முதுகு பின்னாடி என்ன பேசுறதோ, ம். நான் எது இருந்தாலும் என்னதான் சண்டை போட்டாலும் எங்களுக்குள்ளதான் அது. நாங்க அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். ஆனா நான் அவரை பத்தியோ, அவர் என்ன பத்தியோ முதுகு பின்னாடி பேசினதே இல்ல. தப்பா பேசினதே இல்ல. சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அந்த டான்ஸ் மாரத்தான் டைம்ல எல்லாம் அவர் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆனது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ம். அவருக்குள்ள எனக்கு அவரை நான் விமர்சிச்சு நான் பேசியிருக்கேன். ஆனா ஆஸ் அ பெர்சன் எனக்கு அவ்வளோ க்ளோஸ். இந்த இந்த வீட்டுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு ஆளோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன்னா அது ஆனா வினோத் மட்டும். ஓகே. யார் கூட வச்சுக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஷிப்? யார் கூட வச்சுக்க மாட்டேன்னா, இப்போ மேபி திவ்யாவோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஓகே. மாட்டேன். பிகாஸ் அவங்களோட நான் எனக்கு அங்கேயும் செட் ஆகல. வெளிய வந்தாலும் எனக்கு செட் ஆகாதுன்னு ம். தான் தோணுது. அவங்கள பத்தி எதுவும் இல்ல. பட் எனக்கு அவங்களோட செட் ஆகல. அப்புறம் மத்தபடி அது மேபி ஆ சபரி கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவேன்னு தோணுது. அது ஐ திங்க் விக்ரமோட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமான்னு தெரியல. ம். பிகாஸ் அங்க பார்த்த சில விஷயங்கள் எனக்கு புடிக்காம போயிருக்கு. இந்த கால வாரி விடுறது, ம். இதெல்லாம் எனக்கு அது எப்படி கேம்ல அது அது அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கறது, அது எப்படி அத பண்ணீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஓகே. தோணுச்சு. இப்ப உள்ள வந்து அந்த அண்ணா, தங்கச்சி சுபிக்ஷாவும், விக்ரமோட அந்த கேம் ப்ளே போயிட்டு இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி சொல்ல முடியுமா? அது எனக்கு நான் முன்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அது சில வாரங்களா அவங்களோட கேம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சது அதனால தான் ம். தோணுது. ஏன்னா சுபிக்ஷா மொத்தமா விக்ரம நம்பி தான் இருக்காங்க. அவங்க தனியா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கேப்டன்சி அந்த பலூன் நான் ஜெயிச்ச அந்த கேப்டன்சி ம். டாஸ்க்ல கூட அவங்க அந்த பலூன் தங்கம் தானே அண்ணன் கொஞ்ச நேரம் உட்கார ம். ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க விட்டு கொடுக்கறதாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது டக்குன்னு விக்ரம ம். நோக்கி பார்க்கறதாகட்டும், விக்ரமோட வார்த்தைகள அவ்ளோ நம்புறதாகட்டும், எதுவுமே எனக்கு ஒரு தனி பிளேயர், ஒரு டைட்டில் வின்னருக்கு அருகதை இருக்கிற ஒருத்தங்களா எனக்கு தோணவே இல்ல. ஓகே. லாஸ்ட்டா ஒரு கியூட் மூமெண்டோட முடிக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்களும் உங்க டாட்டர் உள்ள வந்தது தான் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு எபிசோட்ஸ் ஆடியன்ஸ்க்கு. சோ சொல்லுங்க, வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்க டாட்டர் என்ன சொன்னாங்க? அத பத்தி ஷேர் பண்ண முடியுமா? ஸோ என் பொண்ணுக்கு வந்து அப்பா பொங்கலுக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்லி ம். வச்சிருக்காங்க. ஸோ ஏய் என்ன பொங்கலே வரல அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இட் வாஸ் அ வெரி கியூட் மொமெண்ட் அண்ட் ஷி இஸ் வெரி ஹாப்பி. அவ வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுட்டித்தனம், அந்த குழந்தைத்தனம் எல்லாம் மறுபடியும் வந்திருக்கு. ம். ஏன்னா நான் வீட்ல பார்த்த வேதா வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டா யூசுவலா. ம். ரொம்ப குழந்தைத்தனமா, ரொம்ப ஸ்வீட்டா லைக் அ சைல்டு. ம். அந்த 6 இயர்ஸ் கீழ வந்து 4 இயர்ஸ் எப்படி ம். குழந்தைத்தனம் இருக்குமோ, அந்த மாரி தான் இருப்பான். பட் அந்த வீட்டுக்குள்ள அவ்ளோ மெச்சூரா ரொம்ப பெரிய மனுஷத்தனமா ஆ. நடந்துகிட்டு இருந்தா. ஸோ என்ன இப்போ வேதா இப்படியா இவ்ளோ மெச்சூர் ஆயிட்டாளா? பட் அப்பா அவளும் அவளும் ஸ்ரீரஞ்சனியும் சேர்ந்து ம். இருக்கிறதுனால தான் நான் அம்மாவ பார்த்துக்கணும். அப்பா இல்ல அப்படின்னு அவ மனசுல ஏதோ தோணியிருக்கு. ஓகே. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைத்தனம் மறுபடியும் ம். வந்துருச்சு. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. சூப்பர் சார். ஃபியூச்சர்ல இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? என்னென்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? நெறைய இப்போ நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடியிலிருந்தே என்ன நான் ரொம்ப தயார்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டேன். ம். ஆக்டிங், டைரக்ஷன் இந்த மாரியான. ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மியூசிக் காம்போசிஷன், சாங் ரைட்டிங் அப்புறம் ஆ ஃபிட்னஸ் இந்த மாரியான விஷயங்கள் அவ்ளோ ம். ஃபோக்கஸ் பண்ணதுனால, ஐ ஃபீல் எல்லாத்துக்கும் நான் இப்போ தயாரா இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு டைரக்ஷன் வந்தா நான் பண்ணுவேன். எனக்கு மியூசிக் கம்போசிஷன் வந்தா நான் பண்ணுவேன். நான் இது ரைட்டிங் வந்தா நான் பண்ணுவேன். ஸோ எல்லாமே அ எ எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கேன். ம். ஓகே. ஸோ இந்த ஃபேமும் ஒண்ணு என்ன பூஸ்ட் பண்ணிட்டு ம். இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால, எது வந்தாலும் சிறப்பா தான் இருக்கும்னு தான் தோணுது. சூப்பர் சார். தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் சார். தேங்க் யூ தேங்க் சோ யூ. மச். தேங்க் யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.